ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலன் அனிசா முடிவு போட்டுட்ருக்கேன். பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு ஆர்ஓ ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மிஷினு. ஒரு ரன்னை வந்து ப்ராப்பர் ஹைட்ரேஷனோட பண்ணணும் அப்படின்றத வலியுறுத்தி ஒரு ரன் அப்படிலாம் இல்லை. இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம கிரவுண்டுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்பான்சர்ஷிப், அதாவது ப்ரொமோஷன் பண்ணி அதை ஒரு ஏர்னிங்காக பணத்தை சேர்த்து ட்ராக் போடணும் அப்படின்றதுக்காக ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன் நான். ஸோ அந்த வகையில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சிவகங்கையில் வந்து தொழில் பண்ணுறவங்க என்னோடய நண்பர்கள்ட்ட 2-3 பேர்கிட்ட கேட்டிருந்தேன் நான். அவங்களுக்கு சில பேருக்கு உடன்பாடு இல்லை. அதனால கொஞ்ச நாள் அப்படியே எனக்கு அந்த ஒரு வாரம் கேப்பே அது அது ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால நானுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வீடியோஸும் கொஞ்சம் லேட்டாக இருந்தது. அப்போ என்னோட ஜிம்மில் வந்து என்னோட தம்பி ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற தம்பி இந்த மாதிரி நம்ம ஊர் சர்வீஸ் ஆப்னு ஒன்று வச்சுருக்கோம்னே, அதை ப்ரொமோட் பண்ணி தாங்க, நான் உங்களுக்கு பே கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் இந்த இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன், உங்கள் வீடியோலாம் பார்த்துருந்தேன். ஸோ நாங்கள் உங்கள் சைடு சப்போர்ட்டாகவும் இருக்கும், எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், பின்னாடி ஷோல்டர் ஸ்ட்ராப் இருக்குது பாருங்கள், இப்படி மாட்டியிருக்கோம். இது எம்டி தான், உள்ளே இருக்க மிஷின் எடுத்தாச்சு, மோட்டர் எடுத்தாச்சு. இப்படி போட்டுட்டு ரன் பண்ணுற மாதிரி, சிவகங்கையே சுற்றி வர்ற மாதிரி. இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஊர் சர்வீஸ் ஆப் அப்படின்றதுல சேல்ஸு சர்வீஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஆர்ஓ இருக்குது, யூபிஎஸ் இருக்குது, சிசிடிவி கேமரா இருக்குது, ஏசி இருக்குது, சோலார் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வாஷிங் மிஷின் சர்வீஸு, ரிப்பேரு, இது எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை வந்து போட்டுட்டு ஓட போகிறோம். சும்மா நம்ம வந்து இப்படி ஒரு ஆப் இருக்குது, இதில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அப்படின்னா அந்தளவுக்கு ரீச் இருக்காது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உதவி இருக்கணும். பார்ப்போம், காலையில் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். கண்டிப்பாக இதை பாருங்கள். சிவகங்கையில் இருந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க, வெளியூரில் வேலை பார்க்குறவங்க, சிவகங்கையை நான் சுற்றி காட்டுறேன். முடிஞ்சால் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிவகங்கையை பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். சரியா? பார்ப்போம், இதை ஒதுக்கி வச்சுருவோம். இப்போ வந்து மணி 8 ஆகுது. இப்போ தூங்க 8:30 மணிக்கெலாம் சீக்கிரமாக படுக்கணும்னு நினைக்கிறேன். 2 மணி நேரம் டீப் ஸ்லீப்பை பற்றி தான் நேற்று வீடியோவும் போட்டிருந்தேன் நான். அதை ஃபுல்லாக கேளுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழில் வந்து நிறைய தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறையா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சார். அவரோட ஸ்லீப்பை வந்து அனுப்பிச்சிருந்தார். கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் தூங்கியிருக்காரு, டீப் ஸ்லீப் மட்டும். மனுஷனா இல்லை என்னன்னு தெரியல, எதுவும் கட்டிங் போட்டாரா, என்ன சரக்குன்றதை கேட்டு வாங்கணும், அந்த மாதிரி இருந்தது. தரமான ஸ்லீப்பு. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நம்மளும் ஈஸியாக வந்து ஒரு ரன்னை வந்து ரெக்கவரி ஆகி சீக்கிரம் பண்ணலாம். பார்ப்போம் இன்றைக்கி எப்படி தூங்குறோம் அப்படின்றத பொறுத்து நாளைக்கு ரன் இருக்கும். சொல்ல முடியாது, நான் கொஞ்சம் கிறுக்கு. 5 கிலோமீட்டர் ஓடுற இடத்துல 10 ஓடுவேன், 10 ஓடுற இடத்துல 21 ஓடுவேன், சில சமயம் அதுவும் கம்மியாக ஓடுவேன். எப்படி ஓட போகிறேன்னு தெரியல. நாளைக்கு ஓடுற வீடியோ நீங்கள் பாருங்கள், ஓகேவா? இன்றைக்கி தூக்கத்தை மட்டும் கேட்காதீங்க, ரொம்ப கேவலமாக இருந்தது. நைட்டு இங்கே தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தூறல் வந்தது. சரி, தூறல் தானே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் இருந்தேன். அப்புறம் சடன்னு சரியான மழை. ஃபோனு, சார்ஜரு, பெட்டு எல்லாமே நினைஞ்சிருச்சு. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே சரியான மழை டக்குன்னு. அந்த ஸ்வெட்டிங் போய் நான் தூங்க ஆரம்பிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி தூக்கத்தை பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் தான் காட்டுது. இந்த ஆர்வம் இதை இப்படி போட்டுட்டு இப்போ ரன் பண்ணணும். ஒரு சிவகங்கை ஃபுல்லாமே இதை போட்டுட்டு தான் இன்றைக்கி ரன் பண்ண போகிறேன். சிவகங்கை சுற்றி வர மாதிரி ஒரு பிளான், ஒரு 5 கிலோமீட்டர் ரன் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த ப்ரொமோஷன் ஹிட் ஆகிறத பொறுத்து அடுத்தவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பை வச்சு நம்ம வந்து கிரவுண்டு வந்து டெவலப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. முதல் படியாக எடுத்து வைக்கிறேன், பார்ப்போம் எப்படி நடக்குதுன்றத. இப்போ இந்த ஷோல்டர் பேக்கில் வந்து இந்த 2 இடமும் வந்து எப்படியும் ரொம்ப நேரம் போட்டு ஓடுறதுனால இதாக இருக்கும். ஸோ அதனால் வேஸ்லைன் அப்ளை பண்ணிக்கிடுவோம் அறுக்காமல் இருக்கிறதுக்கு. ஒரு மாதிரி மழை பெஞ்சதுக்கப்புறம் காற்றே இல்லாமல் கிணறுது. உள்ளே தூங்க முடியாது, ஏசி இல்லாமல் படுக்கவே முடியாது. ஃபேன் இருந்தாலுமே ஒரு மாதிரி இருக்கும். மணி 6:05 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மணி 6:15 ஆகுது. இப்போ வண்டி எடுத்துகிட்டு கிரவுண்டுக்கு போயிட்டு அங்கே போய் பொருள்லாம் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு ரன்னை ஸ்டார்ட் பண்ணுவோம்.
ஷார்ட் ரன்னாகவே பண்ணிடுவோம். இன்னைக்கு லேட்டானே. ஆமாம், இன்னைக்கு கொஞ்சம் வேற வேலை. இல்லை, இது இன்னைக்கு ப்ரொமோஷன் வீடியோ, அதுக்காக. சரி சரி சரி. இல்லையா, அக்கோ நம்ம இது கிரவுண்டுக்கு ஸ்பான்சர் பண்றேன்னாங்க. சரி, அவங்க கம்பெனியை. ஆமாம், நல்ல ப்ராடக்ட் தானே நீங்கள் பண்ணுறீங்க, சொல்லுவாங்கண்ணே. சரி, இன்னும் உங்கள் இதில் 1-2 வீடியோ தான் பார்த்துருக்கேன், ஃபுல்லாக பார்க்க டைம் கிடைக்கல, அதனால் எனக்கு அவ்வளோ தெரியாது. ஆமாம், இது சிவகங்கைக்குள்ளே ஓடிட்டோம்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பார்த்த மாதிரியே இருக்கும், கண்டென்ட் போட்டோன்னா கொஞ்சம் ரீச் கிடைக்கும் அப்படின்ட்டு. வழக்கம் போல் வாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த டப்பா அதை கொசு மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. கொசு மருந்து இங்கே இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கேன் நான். கலெக்டர் ஆஃபீஸ் கிரவுண்டில் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறது. பொருள்லாம் இங்கே வச்சோம்னா பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோர்ட் வாசல், மதுரைமுக்கு, காலவாசல், அம்பேத்கர் சிலை, அது வழியாக நேரு பஜார் வந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருப்பி நம்ம கிரவுண்டுக்கே வர்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கு. வாங்க, இது எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு தெரில, எவ்வளோ வருதோ அவ்வளோ ஓடும். ஆடுதுடா. ஏண்டா காலேஜ் பிள்ளைலாம் பார்த்து சிரிக்கீங்களா? அப்புறம் வேற என்ன பண்ணுவோம், காலேஜ் பிள்ளை உங்களை பார்த்து சிரிச்சாங்க அப்படின்னு அங்கே ஒரு முன்னூறு தரணும். அதை அடிச்சு அதில் இந்த தெரஸ்கோல் பேசுன்னு சொல்லிட்டு அன்னை தெரசான்றா ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் அப்படிதான் இருக்கும். அப்புறம் நாங்களாம் என்ன சரி சிபிஎஸ்சியா? பேரறிஞர் அண்ணா இப்போ இவரை சுற்றிட்டு கைஸ், எங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷன் கைஸ். தம்பி இங்கே தான் இருப்பாங்க, அப்பப்போ வெளியே வரும். போலியா கிரவுண்டுக்கு ப்ரொமோஷன் கைஸ். இது மதுரை கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் தாண்டிட்டேன். இது வந்து மதுரைமுக்கில் இருந்து காலவாசல் போகிற ரோடு. இது மதுரை ரோடை பிடிச்சி போகிற அந்த ஒரு ரோடு. இந்த ரோட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சர்ச் இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து சிவகங்கைக்குள்ள நுழையிறது. சிவகாமி முத்துக்காமாட்சி நுழைவாயில். இதை பார்க்கும்போதே சிவகங்கைக்காரங்க வெளியூர்லேருந்து வேலை பார்த்துட்டு இதுக்குள்ளே நுழையும் போதே ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். சப்பா, நம்ம ஊருக்கு வந்தாச்சுடா அப்படின்றது. எப்பயுமே இதுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா, அந்த கருப்பு படத்தில் வர மாதிரி நம்ம எல்லைக்குள்ளே வந்துட்டோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால தான் மெயினாக இதுவரையும் ஓடிட்டு நான் காட்டுறது. வெளியில் இருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்து உங்கள் ஊரை ஃபீல் பண்ணிக்கோங்க. நான் காலேஜ் டயத்துலலாம் இந்த மாதிரி கூகுளில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இதெல்லாம் பார்த்து ஊரை மிஸ் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப இந்த ஃபோட்டோஸை எடுத்து பார்ப்பேன் நான். ஸோ இப்போ காலேஜ் திருப்பி அதை யூடர்ன் அடிச்சுட்டு மதுரைமுக்கு வழியாக போயிட்டு இப்போ ஆர்டிஎம் காலேஜ் ரோடை பிடிச்சி அம்பேத்கர் சிலைக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து நம்ம திருப்பி நேரு பஜாருக்குள்ளே போய் வரணும். சிவகங்கை ஆர்டிஎம் காலேஜ் அங்கே பார்த்தே வர்றாங்க. நம்ம தான் தப்பா போகிறோம். அப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கு. பேர் விஜய்ண்ணே. உங்கள் பேருண்ணே? யூடியூப் சேனல் பார்த்துருக்கேனே, துபாயில் இருந்தேனே. சரி, ஆமாம். பேர் சிவபாலன். சரி.
சரி. வீரன் கண் கலந்தது. அண்ணா பாடுக்கிறேன் பேசணும். காலையிலே அழுக வைக்கிறாங்க. வீடியோ நிறைய பார்ப்பேன் ஆனால் பேர்ல சிவகங்கை அரண்மனை ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஒன்றுமா இல்லை 3 பஸ் ஸ்டாண்டு 3 செட்டு போட்டு முடிச்சிட்டாங்க. சார் அவ்வளோதாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 7 கிலோமீட்டர் சிவகங்கையை சுற்றி வந்ததில் பேஸ் ரொம்ப கேவலமான பேச விடுங்க. இதை போட்டு ஓடினதில் கொஞ்சம் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. தெரியுமா? சரி, இங்கிட்ட இருக்கிறது தெரியும். இந்த ஆப் பேர் வந்து நம்ம ஊர் சர்வீஸ் அப்படின்ற ஒரு ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஆர்ஓ மாட்டுறது, சிசிடிவி மாட்டுறது, ஏர் கண்டிஷனிங், ஏசி மாட்டுறது, லவ் பண்ணி வீட்டில் மாட்டுறது, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. யூபிஎஸ்ஸு, இந்த மாதிரி வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ரெண்டுமே ஹோம் அப்ளையன்சஸில் ரெண்டுமே சேல்ஸு சர்வீஸு ரெண்டுமே அதில் அப்ளையாக இருக்குமா இல்லை அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு சர்வீஸ்க்கு புக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை ரீச் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் பொருள் வாங்கணும் அப்படின்னாலுமே எந்த ப்ராடக்ட்டுன்னு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் ப்ரைஸுக்கு அவங்கள்ட்டையும் வாங்கி பண்ணிடலாம். கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சிவகங்கை மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இவங்க ஆப் வேலை செய்யும். ஒரு டிஸ்ட்ரிக்டும் இது எல்லா இடத்துலையும் வேலை செய்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் எந்த அளவுக்கு ரீச் கிடைக்குதோ அந்த இது வந்து அவங்களுக்கும். இப்போ எனக்கு ஒரு அமௌண்ட், இப்போ நம்ம கிரவுண்டுக்குன்னு இப்போ நான் ஒரு அமௌண்ட்டு கேட்டிருக்கேன் அப்படின்னா அந்த கிரவுண்டுக்கு உண்டான அமௌண்ட் வந்து அவங்களுக்கும் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அது காம்போவில் இருக்காங்க. இன்றைக்கி ப்ரொமோஷன்யா கிரவுண்டுக்கு ஃபண்டு கேட்டிருந்தான், அவங்க தரேன்னாங்க. அது கிளம்புறதுக்கு பைக் எவ்வளோ ஆகுது? இது 237 வந்துச்சு. டிஓட 55 தான் கட்டணும். டிஓட சேர்த்து இப்போ 237 கட்டணும். ஆனால் எடுக்க போனால் எவ்வளோ ஆகுது? இது ரெடி கேஷ் எடுத்தோம்னா 210க்குள்ளே. ஓ, இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. இது செட் ஆகாது. ஹைட்டுக்கு செட் ஆகாது. எங்கள் வீட்டுக்கு கிரவுண்டு முடிஞ்சிச்சானே? எடுத்துருவாங்க கொஞ்சம் நாள். கிரவுண்டு முடிஞ்சா? கிரவுண்ட் ஒர்க்குக்கு தான் அந்த மாதிரி ப்ரொமோஷன் பண்ணி காசு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். போய் ட்ராக் போடணும்ல. சரி. உங்கள் பேர் என்னது? தமிழ்குமார். தமிழ்குமார். உங்கள் பேர்? ஜெயபாலன். ஜெயபாலன். சஞ்சீவ். சரி, இன்ஸ்டாவில் பார்ப்பேன். சரியா நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. இவர் நமக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாப்புல திடீர்னு வந்து ஆதித்யா வீடியோ இருக்கா எதிர்பார்க்கவே இல்லை. நான் தனுஷ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி வரல, நம்ம வழக்கம் போல இதை வச்சு எடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப பெரிய சப்போர்ட் தான் உண்மையிலேயே. ரொம்ப நன்றி. அடுத்து இது படிச்சுக்கிட்டு இருக்கேன் தானே சொன்னீங்க? ஒரு வழியாக ரன்னிங் போயிட்டு வந்துட்டேன். நான் நல்லபடியாக முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷனாக இருக்கணும். இதை பார்த்துட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணுறவங்க நமக்கு ப்ரமோஷன்ஸ் கொடுத்து அது மூலியமாக நம்ம ட்ராக் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே போடணும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பமாக இருக்குது. நிறைய பேர் ப்ரோ பார்க்குற எல்லாருமே ட்ராக் என்னாச்சு கிரவுண்ட் எப்போ ரெடி பண்ணுவீங்க அப்படின்றது. கிரவுண்ட் ரெடி பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு ரொம்ப மழை போல் ஒரு விஷயம். எனக்குமே இப்போ எனக்கு உதவி பண்ணுறவங்கள்ட்டையுமே நான் என்ன பதில் சொல்கிறேன் அப்படின்றது எனக்கு அது ஒரு ப்ரெஷர் இருக்குது எப்பயுமே. ஏன்னா ஏதோ ஒரு வேகத்தில் இப்போ நம்ம வந்து இதுவரையும் வந்தாச்சு. ஒரு இடத்த வாங்கிட்டோம், ஒரு பில்டிங்கை கட்டிட்டோம், ஓகே, ஒரு சின்னதாக ஸ்டே பண்ணுறதுக்கு.
ஓடுறதுக்கு இப்போ நமக்கு ட்ராக் தேவை, கண்டிப்பாக தேவை. இருக்கிற இடத்த மண்ணை வந்து சரி பண்ணிட்டு ஓட முடியாது. ஸோ ட்ராக்கு கண்டிப்பாக தேவை. இதில் விமர்சனன்றதை பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறோம். நேற்று கூட ஒரு ஹார்ட் ரேட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன், ஸ்லீப்பை பற்றி சொல்லியிருந்தேன் நான். ஸ்லீப்பை பற்றி பேசணும் அப்படின்னா எப்படி தூங்கியிருக்கோன்றது தெரிஞ்சால் தான் பேச முடியும். இந்த மாதிரி ட்ராக்கிங் வாட்சில் ட்ராக் பண்ணால் இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கேஜெட்ஸை பற்றியே நீங்கள் அதிகமாக ப்ரெஷர் போடுறீங்க, அதை வாங்க சொல்கிறீங்க, ஷூ வந்து அவ்வளோக்கு வாங்க சொல்கிறீங்க. விமர்சனன்றதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடி. அது தேவையில்லாத இடத்துல போய் நம்மளை ஒரு ஓரம் கட்டி உட்கார வச்சிருது. அதனால தான் ஒரு பயந்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்னோட பங்களிப்பு இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு 15 லட்ச ரூபா ட்ராக் வருது அப்படின்னா ஒரு 8 லட்ச ரூபா என்னோட பங்களிப்பு நான் உழைச்ச காசு அதில் இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா அந்த அந்த மதிப்பு அப்போ தான் நமக்கு தெரியும் அப்படின்றதுனால அதை முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி அதை சேர்க்கணும் அப்படின்னு பார்க்குறேன் நான் ப்ரமோஷன் பண்ணுறதை வச்சு. ப்ரமோஷனுமே சும்மா வாசிச்சோன்ற மாதிரி இருக்கக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அது வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்றது. உங்களுக்கு யாருக்காச்சும் கான்டாக்ட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் கொடுங்க. அது மூலிமா உங்களோட பிஸ்னஸையும் நான் ப்ரொமோட் பண்ணித்தரேன். நம்பிக்கையாக கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நானும் யோசிக்கிற ஆள் தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வித்தியாசமாக யோசித்து பண்ணித்தரேன். கிரவுண்டில் வந்து செடி வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் கலரு, பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு ரோஸ் செடியும், இங்கே பாருங்கள் ரெட் கலரு சூப்பராக இருக்குல்ல, இந்த செடியும் ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் ஒயிட் கலர் வாங்கியிருந்தேன். அதுதான் இப்போ பட்டு போச்சு, இந்த மாதிரி கருகிருச்சு. தொட்டி கீழே ஓட்டையெல்லாம் போடணுமா, போட்டு கரெக்டாக எடுத்து வைக்கணுமா. நான் வச்சதுக்கப்புறம் மண்ணெல்லாம் போட்டு மேலே தண்ணி ஊற்றி வச்சேன், கீழே தண்ணி போகலை, அதில் ஒன்று செத்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டா திருப்பி முளைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இதை பார்த்தோம்னா பச்சையாக இருக்கிறதுனால திருப்பி வந்துடும் அப்படின்ற நினைப்பு எனக்கு இருக்குது. பார்ப்போம், இது வந்து வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். மித்தது ஓகே, நல்லா இருக்குது. இது ஒரு ஆள் கிஃப்ட் பண்ணாங்க இந்த இதை, புங்க மரம். இந்த ரன் பண்ணதில் ஷோல்டர் ரெண்டும் கொஞ்சம் பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. நைட்டு சரியாக தூங்காததுக்கு அதுக்கும் கொஞ்சம் எரியுது இந்த இடம் ரெண்டும், அந்த ஸ்ட்ராப் உரசி. இந்த மாதம் சிவகிரி மேரத்தான், அதாவது இந்த வாரம் எண்டில் சிவகிரி மேரத்தான் போனேன்னா அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நிறையா கண்டென்ட் யோசித்து வச்சுருக்கேன், நல்ல இன்ஃபர்மேட்டிவாகவும் சரி, விலாகாகவும் சரி. ஸோ அப்கமிங் வீடியோஸ் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பார்ப்போம், பாய்.